ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்திய பாதுகாப்பு படைகளால் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான இராணுவ நடவடிக்கையாகும். இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு துல்லியமான தாக்குதலாகும். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இந்த கட்டுரை ஆபரேஷன் சிந்தூரின் பின்னணி, நோக்கம், செயல்படுத்தல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து விரிவாக பேசுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 அப்பாவி பொது மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே பதற்றத்தை உருவாக்கியது. இதற்கு முன்னர் 2016ஆம் ஆண்டு உரி தாக்குதலுக்கு பின்னர் நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் 2019ஆம் ஆண்டு பாலகோட் வான்வழி தாக்குதல் போன்றவை இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தன. இந்த வரிசையில் ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்குவதற்காகவும் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காகவும் தொடங்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் ஆழமான உணர்வு பின்னணியை கொண்டது. பஹல்காம் தாக்குதலில் கணவர்களை இழந்த பெண்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்திய பண்பாட்டில் சிந்தூர் திருமணமான பெண்களின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த பெயர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்துவதையும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டையும் குறிக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் பிரதமர் நரேந்திர மோடியின் முழு கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவை ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தின. இந்த நடவடிக்கை 15 நாட்களாக திட்டமிடப்பட்டு துல்லியமான உளவுத் தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதல் நள்ளிரவு 1:05 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணி வரை 25 நிமிடங்கள் நடைபெற்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாகிதீன் ஆகியவற்றின் 9 தீவிரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன. இந்திய பாதுகாப்பு படைகள் ஏவுகணைகள் மற்றும் துல்லியமான வான்வழி தாக்குதல்களை பயன்படுத்தி பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் தாக்குதலை மேற்கொண்டன. இதில் பெங்களூருவில் உருவாக்கப்பட்ட ஸ்கைஸ்ட்ரைக்கர் தற்கொலை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் 26 முதல் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் இந்த உரிமையை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக கூறினார். அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களிடம் இந்தியா இது குறித்து விளக்கமளித்தது. பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க இந்திய அரசு 7 குழுக்களை அமைத்து 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பியது. உள்நாட்டு மற்றும் பொறியியல் முக்கியத்துவம் இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ.பி. சிங் இந்த நடவடிக்கையை தேசிய வெற்றி என்று வர்ணித்தார். இது அனைத்து படைகளும் ஒருங்கிணைந்து தொழில்முறையில் செயல்படுத்தப்பட்ட ஒரு முன்மாதிரி நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மேலும் சென்னை ஐடி இயக்குனர் காமகோடி ஆபரேஷன் சிந்தூர் பொறியியல் துறையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். இது இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்தியது. பாகிஸ்தான் இந்த தாக்குதலை அத்துமீறல் என்று விமர்சித்தாலும் இந்தியா தனது நடவடிக்கை தற்காப்பு மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரானது என்று தெளிவுபடுத்தியது. மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக இருப்பதாக கடுமையாகச் சாட்டினார். இந்திய அரசு பாகிஸ்தான் மேலும் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக எச்சரித்தது. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டையும் அதன் இராணுவ மற்றும் தொழில்நுட்ப திறனையும் உலகிற்கு எடுத்துக்காட்டிய ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். இது உள்நாட்டில் தேசிய பெருமையை உயர்த்தியதோடு சர்வதேச அளவில் இந்தியாவின் தற்காப்பு உரிமையை அங்கீகரிக்கச் செய்தது. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்கிய இந்த நடவடிக்கை இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியது.